பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுடைய தலைப்பு மனம் ஒரு மாயவலை. இந்த வாழ்க்கையினுடைய நிறைய காரியங்களை ஒரு நிலைக்கு நேராக நம்ம கொண்டு போகாமல் அல்லது ஒரு மகிழ்ச்சிக்கு நேராக நம்ம போய் நிற்க முடியாமல் செய்கிறது நம்முடைய மனம்தான், வேற யாருடைய மனமும் கிடையாதுங்க. இந்த மனமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நல்ல பகுதிகள் எல்லாம் சில சமயங்களில் அது கெடுத்து விடுகிறது அப்படி கூட சொல்லலாம். இன்னைக்கு நம்ம செய்கிற முயற்சி, நம்ம பார்த்தது, நம்ம கட்டினது, நம்ம வாங்கினது, நமக்கு பிடிச்சப்பட்டதுன்னு நினைச்சது எல்லாமே கொஞ்ச காலம் போனோன்னே பிடிக்காததா போயிடுது, இல்லது திருப்தி செஞ்சது திருப்தி செய்யாததா போயிடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம போட்டு செலவு பண்ணி வாங்கின பணத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு வீடு கட்டியிருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு கார் வாங்கியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல இடத்துல பொண்ணு பார்த்துருக்கலாம், இல்லை நல்ல இடத்துல ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கலாம். அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட கூட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஒரு வீட்டில் வைக்கிற குழம்புலேருந்து இந்த சமூகத்தில் பெறப்பெறுகிற ஒரு பெரிய செல்வத்திலிருந்து இந்த எண்ணம் நமக்குள் போராடி கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? காரணம் ஒன்றுமே இல்லைங்க. நமக்குள்ள ஒரு மனசு இருக்குல்ல, இந்த மனசு ஒரு மாயையான வலை பின்னல் போன்றது. இது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த மகிழ்ச்சிக்கு நேராக நமக்கு தேவை, நமக்கு மகிழ்ச்சின்னு நினச்சி ஒரு காரியத்தை ஜம்ப் பண்ணி போகிறோமோ, அதை செய்யணும்னு நினைக்கிறோமோ, அதை செஞ்சு முடித்த உடனே அதிலிருந்து இன்னொரு தொடக்கத்துக்கு நேராக நம்ம இழுத்து போகுது. அதில் நம்மளை ஒரு குழப்பத்துக்கு நேராக கொண்டு போகுது. இது எது செய்கிற வேலை என்று சொன்னால் மனம். ஏன் இந்த மனம் இப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால், மனம் ரொம்ப நல்லதாக தான் இருந்துச்சு. ஒட்டுமொத்த உலகமும் ஒட்டுமொத்த சமூகமும் இந்த மனதை கெடுக்கிற வகையில் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததோ அப்பொழுதிருந்தே இந்த மனம் குழம்பி விட்டது. இந்த மனசுக்கு ஒன்று தெரியும். இந்த மனசு இயற்கையாக படைக்கப்பட்டது எப்படின்னு சொன்னால், இந்த மனம் தெய்வத்தை உணர்ந்து தெய்வீகத்தின் சத்தத்தை அறிந்து அதன்படி இந்த மனிதனை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்குத்தான் இந்த மனம் நம்மோடு கூட படைக்கப்பட்டது. ஆனால் என்ன விஷயம்னா, இந்த மனம் சாத்தானுடைய சத்தத்தையும் கேட்க ஆரம்பித்ததுலேருந்து குழம்பிட்டு இன்னைக்கு பார்க்குறோம், நம்முடைய மனசு நல்ல விஷயத்தை, நல்லவங்களை, நல்ல வார்த்தையை எவ்வளோ நாள் கேட்குது? இல்லையே. நீங்கள் ஒரு பொருளை வாங்கியிருக்கிறீங்க அல்லது ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் அது நல்லா இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறது எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்கள் பலவீனப்பட்டிருக்கலாம். இந்த பலவீனப்பட்ட சமயத்தில் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம். உங்களை பார்த்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்ன இன்னும் உடஞ்சி போன மாதிரி இருக்க, என்ன ரொம்ப சோர்ந்து போன மாதிரி இருக்கு, இப்படியே இருக்காத, அது ரொம்ப ஆபத்து, உனக்கு பிள்ளைகள் இருக்காங்க என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த சமூகத்தில் இருக்கிறார்களே தவிர, நம்மை மீட்டுக் கொள்வதற்கு, மகிழ்ச்சிப்படுவதற்கான வார்த்தைகள் நம்முடைய மனதுக்கு கிடைப்பதே இல்லை. ஆகவே உங்கள் மனம் எப்பொழுதும் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் எப்பொழுதெல்லாம் புதுசாயிட்டே போகுதோ அப்போதான் ஒரு மறுரூபம். ஆகவே அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்கள் மனதினுடைய வலைப்பின்னலில் மாயலில் சிக்கி தவிக்காதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, கிடைக்கப்பட்ட, வாங்கின, அனுபவிக்கிற வாய்ப்புகள், வசதிகள், சந்திக்கிறவர்கள் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்கிறதை உங்கள் மனதுக்கு கற்றுக் கொடுத்து மகிழ்ச்சியாக கடந்து போங்கள். நிச்சயமாக அந்த மாய வலையில் சிக்கி நீங்கள் தவிக்க மாட்டீங்க. உங்களை யாரும் மாய வலைக்குள்ள சிக்க வைக்கவும் முடியாது. நிச்சயமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.